பிரின்சஸ் லைன் அண்ட் ஏ லைன் ஃப்ராக் இது ரெண்டுடையும் மெஷர்மெண்ட்டு அதோட டிராஃப்டிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக என்னென்ன அளவு தேவை அப்படிங்கிறத நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் போஸ்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் எழுதிக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டு இந்த மாதிரி லைன் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட்டு நான் இதில் கொடுத்துருக்கேன் 7.5 இன்ச்சு. இதுக்கப்புறம் ஆர்ம் லென்த் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது நான் ஷோல்டர் பக்கமும் எடுக்கலாம், இப்படி இந்த பக்கமும் எடுத்துக்கலாம். எங்கிட்ட எடுக்கிறது நம்மளுக்கு பிரெஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணுறது லேஸு, அதனால் நான் இந்த பக்கம் மேலேருந்து கீழே 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பிரெஸ்ட் ரவுண்ட் 12 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி 12 இன்ச்சஸ் எடுத்து ரைட் சைடுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா நெக் வித் ஸ்டாண்டர்டாக லார்ஜ், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மீடியம், இது ரெண்டுக்குமே தாராளமாக 3 இன்ச்சஸ் போதும் நெக் வித். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷோல்டர் ஸ்லோப் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 இன்ச்சு இந்த மாதிரி எடுத்து மார்க் பண்ணி இந்த மாதிரி நெக் வித்துக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாண்டர்ட் சைஸ் தான், ஸ்மால் டு எக்ஸல் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷோல்டர் டு வேஸ்ட்டோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 15 இன்ச்சஸ். 14-15 மீடியம் லார்ஜ் சைஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மேலேருந்து கீழே வேஸ்ட்டோட ஹைட்டு. அதுக்கப்புறம் ஃபுல் லென்த் கம்பல்சரி கிடையாது, நம்மளுக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக 40 ஸ்டாண்டர்ட் ஹைட்டு, ஸோ 40 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். இது வேஸ்ட் ஹைட், இது ஃபுல் லென்த்து, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் மேலேருந்து கீழே நம்ம மார்க் பண்ணின 2 மெஷர்மெண்ட். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேஸ்ட் ரவுண்ட் ஷோல்டர் டு வேஸ்ட் ஹைட்டில் இருந்து கரெக்டாக ரைட் சைடுக்கு ஸோ இந்த மாதிரி எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இது 11 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ 11 இன்ச்சஸ் இந்த மாதிரி எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஷோல்டர் டு வேஸ்ட்டு எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துலேருந்து ரைட் சைடுக்கு வேஸ்ட் ரவுண்டை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது வேஸ்ட் ரவுண்ட். இதுக்கப்புறமா நம்ம வேஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த சைடு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சைடுக்கு நம்ம ஆல்ரெடி இந்த மெஷர்மெண்ட்டை நான் மார்க் பண்ணுறது தையல் இடைவெளியெல்லாம் கூட்டி தான் நான் இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே மார்க் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது ஏ லைன் ஃப்ராக்கோட டயக்ராமை நான் இதில் மார்க் பண்ணுறேன். இதுக்கப்புறம் எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக வேஸ்ட்டோட அளவையும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடை ஜாயின் பண்ணிக்கோங்க. பிரெஸ்ட் ரவுண்ட்லேருந்து வேஸ்ட் ரவுண்டுக்கு இந்த மாதிரி ஸ்லாண்ட். ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வேஸ்ட் ரவுண்ட், அதுக்கப்புறமா பிரெஸ்ட் ரவுண்ட், இது ரெண்டுக்குமே தையல் இடைவெளி கூட்டியிருக்கேன். ஸோ இதுதான் ஸ்டிச்சிங் லைன், நான் டொடோர் லைன் கொடுத்துருக்கேன். ஸோ இது கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஏ லைன் ஃப்ராக்குக்கு. ஸோ ஏ லைன் ஃப்ராக்கோட டயக்ராம் தான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன். இது ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பிரின்சஸ் லைனுக்கு கன்வெர்ட் பண்ணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ கவனமாக பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம கீழே ஃப்ராக்கோட வித் ஃபுல் லென்த் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 18 இன்ச்சஸ் எடுங்க, அதுதான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஷார்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா 16 or 17 நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இதில் எடுத்துருக்கிற அளவு ஷார்ட் லென்த்து 40 சொல்கிறது 3/4 லென்த்துக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் 18 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாருக்குமே சைஸ் வைஸ் இதில் டிஃப்ரென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருக்குமே ஸ்டாண்டர்டாக நம்ம 18 எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லாண்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏ லைன் ஃப்ராக்கோட கீழே இருக்கிற, அதாவது நம்ம ஹைட்டில் இருந்து நம்ம கீழே வித்து தான் 18 எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃப்ராக்கில் இதில் சின்னதாக ஒரு டிஃப்ரெண்ட் எடுக்கணும், அதாவது ஹைட்டோட அந்த கர்வில். ஸோ அதை நான் இதில் ட்ரா பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ எப்போவுமே ஷார்ட்டாக இருக்கட்டும் லாங்காக இருக்கட்டும் என்ன அளவு எடுத்தாலும் பார்த்திங்கன்னா கீழே இந்த மாதிரி எக்ஸஸ் ஃபேப்ரிக் 2 பக்கமும் சைடில் அதிகமாக இருக்கும். ஸோ நேராக இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி 2 பக்கமும் அளவுக்கு அதிகமாக தொங்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸஸ் ஃபேப்ரிக் சைடில் இருக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வேஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. மெட்டீரியல் என்ன அளவு இருக்கோ அதே அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதே ஸ்லாண்ட்லேயும் வேஸ்ட் டு ஹைட்டு மட்டும் என்ன மெஷர்மெண்ட் இருக்குதோ அதே மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா சைட்லையும் இந்த மாதிரி கரெக்டாக நம்ம ஃப்ளாட் எடுத்து அந்த ஸ்லாண்ட்டோட நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம்.
ஸோ இது மாதிரி ஸ்ட்ரைட் லைன் வர மட்டும் நான் இதில் மூவ் பண்ணுற மாதிரி மெஷரிங் டேப் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுங்க. இந்த மாதிரி கர்வ் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே அதாவது வாட்டியோட பக்கம் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் இந்த டயக்ராமில் காமிச்சிருக்க மாதிரி எக்ஸஸ் ஃபேப்ரிக் வந்து ரைட்டு லெஃப்ட்டு 2 பக்கமுமே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கிடணும். இதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஆர்ம் லென்த் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது காமிக்கிறேன். ஸோ ஸ்லோப் லைனில் இருந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் லைன் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆர்மோல் மார்க் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட். இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மார்க் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரைட் லைனோட சென்டர் பாயிண்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கர்வ் வந்து கரெக்டாக வருது இல்லை, எக்ஸஸ் ஃபேப்ரிக் வருது, அந்த மாதிரி இருக்கீங்கன்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைனோட சென்டர் பாயிண்ட். ஸோ நீங்கள் மெஷரிங் டேப்பில் ரூலரில் எப்படி வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மெஷரிங் டேப் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டர்லேருந்து எண்ட் ஆஃப் த பிரெஸ்ட் லைனுக்கு வந்து நான் இதில் மார்க் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு கர்வ் கொடுத்தீங்க அப்படின்னா சரி. ஸோ இது வந்து பேக் சைடோட ஆர்மோல் கர்வ் இப்படி தான் மார்க் பண்ணோம். ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணுறோம் அண்ட் சென்டர் பாயிண்ட்லேருந்து கர்வ். இது வந்து பேக் சைடோட ஆர்ம் ஹோல். ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு இந்த கர்வ் வந்து ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2ஆக உடைஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ பார்க்க ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி கர்வ் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டோட கர்வுக்கு சென்டர் பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் உள் பக்கமாக இந்த மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்க மாதிரி எடுத்துகிட்டு ரூலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்ட் லைன் மேக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டுக்குரிய மெஷர்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த 1/2 இன்ச் வித்லேயே பேக் டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து இதே மாதிரி ஸ்மூத்தான கர்வ் வரைஞ்சிக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட்டோட ஆர்ம் கர்வ். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ராக்குக்குன்னு மட்டும் இல்லை, நீங்கள் எல்லா ட்ரெஸ்க்குமே இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் இது ரெண்டுமே வந்து இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக் டீப் நம்ம அடுத்த மெஷர்மெண்ட்டு ஃப்ரண்ட் நெக் டீப். இது வந்து மீடியம் லார்ஜ் இருக்கவங்களுக்கு 6.5 இன்ச் ஒரு 6 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 6 என்ன லென்த் இருக்கோ அந்த லென்த்தை மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸோ இதை விட நம்ம வெளியில் வந்து எப்போவுமே நெக்கோட மெஷர்மெண்ட் வந்து எடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த டயக்ராமில் காமிக்கிறேன். இதுதான் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸ்கொயர் நெக். ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டாக நேராக எடுக்கும்பொழுது பிரெஸ்ட்டை வந்து டச் பண்ணுது. ஸோ அந்த மெஷர்மெண்ட் டச் பண்ணிச்சு அப்படின்னா அளவுக்கு அதிகமாக ஃப்ரண்ட்டோட நெக் வித் வந்து அதிகமாயிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஸ்கொயர் ஷேப்பில் உள்ளுக்கே தான் நம்ம வந்து என்ன பேட்டர்ன் எடுத்தாலும் அது உள்ளுக்கே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ எக்ஸ்ட்ரா வந்து வைடராக வராது நம்மளோட ஃப்ரண்ட் நெக் வித். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பேக் நெக் டீப். இது 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து ஸ்லோப் எடுத்திருக்கிறதுனால, அதாவது ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு அதிகமாக அளவு, அதாவது ஃபுல் கவர் ஹை நெக் எடுத்திருக்கிறதுனால பேக் சைடோட நெக் வந்து டீப் கம்மியாக எடுத்திருக்கேன். ஸோ 3 இன்ச்சஸ். இது வந்து இது அவ்வளோ பார்த்திங்கன்னா ஒரு A-லைன் ஃப்ராக்கோட மெஷர்மெண்ட். நீங்கள் யாருக்குனாலும் அளவெடுத்து இந்த மெத்தட் படி நீங்கள் ஃப்ராக்கை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலேருந்து பிரின்சஸ் லைன் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணும் அப்படிங்கிறது காமிக்கிறேன். பிரின்சஸ் லைனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மெஷர்மெண்ட் டாட் வித். ரைட் டு லெஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரெஸ்ட் கப் சைஸோட ஹையஸ்ட் பாயிண்ட்டோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து டாட் வித் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து கப் சைஸில் ரைட் டு லெஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இது லார்ஜ் சைஸ் அப்படிங்கிறதுனால நான் 8 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 8 இன்ச்சஸை 2ஆக பிரித்து எடுத்துக்கோங்க. ஸோ 4 இன்ச்சஸ் மெஷர்மெண்ட்டு. இதில் தான் பிரின்சஸ் லைன் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வேஸ்ட் லைனில் 4 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டாட் மெஷர்மெண்ட்டு மேலே 4 இன்ச்சிலேருந்து 1/2 இன்ச்சு கழித்து 3.5 இன்ச்சு இந்த மாதிரி மேலே எடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே அளவு எடுக்கும் பொழுது இந்த மாதிரி பிரின்சஸ் கட் எடுக்கும்பொழுது டாட் வித்துக்கு என்ன அளவு வந்துச்சோ அதில் 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி ஹைட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ மேல் பக்கமாக இந்த மாதிரி 3.5 இன்ச். ஆல்ரெடி நம்ம டாட் வித் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு எடுத்திருக்கோம். ஸோ இதோட அகலம் வந்து 3/4 இன்ச்சு. யாருக்குனாலும் இந்த 3/4 இன்ச்சு எடுத்துக்கலாம். ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் இது. ஸோ 3/4 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கலாம். நான் ரைட்டு லெஃப்ட்டு 2 பக்கமே 3/4 இன்ச்சு எடுத்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வந்து மார்க் பண்ணியிருக்கேன்.
ஸோ இப்போ வந்து டாட் கொடுத்தாச்சு. இப்போ பிரின்சஸ் கட் வந்து எந்த இடத்துல எடுக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். 2 மெத்தட் வந்து நீங்கள் ஆமோலோட சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுக்கலாம். ஓர் நான் இதில் மார்க் பண்ணியிருக்க மாதிரி சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த மாதிரி எடுக்கவும் இயலும். அப்படி இல்லைன்னா இந்த லென்த்லேருந்து மேல் பக்கமாக 2 இன்ச்சு ஒரு 1.5 இன்ச்சு எடுத்து நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு டாட்டோட ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி லைட்டாக இப்படி கர்வ் ஸ்மூத்தாக கொடுத்துக்கோங்க. ஸோ இதே வந்து ஆர்ம் லென்த், அதாவது சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுலேருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டுமே பிழை கிடையாது. ஸோ நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ டாட்டோட சென்டரில் இருக்கிற ஃபேப்ரிக் வந்து எக்ஸஸ் தான். ஸோ அதில் வந்து நம்ம கட் பண்ணிடுவோம் இல்லையா, அதனால அது தேவைப்படாது. இதுக்கப்புறம் இது வந்து சிங்கிள் மெட்டீரியலில் எப்படி பிரின்சஸ் லைன் வெட்டணும் அப்படிங்கிறத தான் நான் காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து டாட் வித் வந்து நம்ம 4 இன்ச்சு எடுத்திருக்கோம் இல்லையா, அதை விட குறைய எப்போவுமே கீழே அகலம் சென்டர் பார்ட் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ 4 இன்ச்சோட நான் 2 இன்ச்சு அதிகமாக எடுத்திருக்கேன். 2 இன்ச்சு எடுத்துகிட்டு பாருங்கள், இது 4 இன்ச்சு, இதிலேருந்து எக்ஸ்ட்ரா 1.5 or 2 இன்ச்சு வந்து எடுத்துக்கலாம். ஸோ 2 இன்ச்சு எடுத்து இந்த மாதிரி ஸ்லாண்ட்டு கொடுத்துக்கோங்க. எப்போவுமே இந்த கீழே இருக்கிற பீஸ் பார்த்திங்கன்னா டாட் வித்தை விட கீழே வந்து அகலம் குறையக்கூடாது, அப்புறம் நீட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது நீங்கள் யாருக்குனாலும் இதே சேம் மெஷர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணலாம். இவ்வளோ தான் பிரின்சஸ் லைன் கட் வந்து சிங்கிள் ஃபேப்ரிக்கில் நம்ம வந்து மார்க் பண்ணி தைக்கிறோம் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா அந்த 2 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டு இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஸோ இது வந்து சிங்கிள் ஃபேப்ரிக்கில் ஆல்ரெடி நான் ஏலைன் ஃப்ராக்கோட மெஷர்மெண்ட்டுக்கு வந்து பிரெஸ்ட்டு வேஸ்ட்டுக்கு வந்து தையல் இடைவெளி கூட்டி தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ பிரின்சஸ் லைன் வந்து இடையில கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால பிரெஸ்ட் லைன்லேயும் வேஸ்ட் லைன்லேயும் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நான் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் எடுத்து ஹைட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லாண்ட்டு கொடுத்துக்கிறேன். இது வந்து பிரின்சஸ் லைன் வந்து நம்ம கட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால தான் இந்த மெத்தட். ஸோ ஏலைன் ஃப்ராக்குக்கு இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ பிரின்சஸ் லைன் கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல 1 இன்ச், என் பிரெஸ்ட்கிட்டையும் 1 இன்ச். ஸோ மொத்தமாகவே இவ்வளோ தான் பிரின்சஸ் லைன் மெஷர்மெண்ட் வந்து ஃப்ராக்குக்கு எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் பெல்ட் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் ஹிப் லைனில் தைச்சிருவாங்க. ஹிப் லைன் தைச்சா வந்து பாடி ஷேப் காட்டாது. ஸோ அதுக்கு வந்து வேஸ்ட் லைன்லேருந்து இந்த மாதிரி கீழே 2 இன்ச் இல்லைன்னா 1.5 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் வந்து வேஸ்ட்டோட எக்ஸாக்டாக என்ன அளவு இருக்கோ அந்த அளவுலேயே பெல்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பெல்ட் அப்படிங்கிறது நம்மளோட பாடியில் வேஸ்ட் கிட்ட தான் கொடுக்கணும், அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஏன்னா ஸ்மாலஸ்ட் வேஸ்ட் லைன் வந்து அந்த இடத்துல பெல்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். இல்லைனா நம்மளோட பாடி ஷேப் வந்து நல்லா இருக்காது. ஸோ எப்போது நீங்கள் பெல்ட் கொடுக்குறீங்கன்னா வேஸ்ட்டாக ஆர் வேஸ்ட்லேருந்து கீழே 2 இன்ச் எடுத்து மார்க் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான், உங்களுக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.